ஈலான் மஸ்க் அமெரிக்கால ஒரு புதிய அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. போன வருடம் அமெரிக்கால தேர்தல் நடக்கும்போது ஈலான் மஸ்க்கும் டொனால்ட் ட்ரம்ப்பும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருந்தாங்க. ஏன் டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணமே ஈலான் மஸ்க் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவருடைய கேம்பெயின்ல அதிக காசுகளை கொட்டினது ஈலான் மஸ்க் தான். இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கடந்த சில மாதங்களா மனஸ்தாபத்திலே இருக்காங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கிற சில பாலிசிஸ் ஈலான் மஸ்க்கு பிடிக்கல. சோ அதை எல்லாத்தையுமே அவர் சோசியல் மீடியால விமர்சிச்சதுனால ஈலான் மஸ்க் மீது ட்ரம்ப்புக்கு பயங்கர கடுப்பு. இப்படி இருக்கும்போது தான் ட்ரம்ப் இப்ப ஒரு மிகப்பெரிய பில் அவங்களுடைய பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணாரு. ட்ரம்ப் இது பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய ஃபண்டிங் பேக்கேஜ். அதாவது இந்த பில் மூலமாக அமெரிக்காவுடைய மிலிட்டரி ஃபண்டிங்கா அவங்க கூட்ட போறாங்க. மேலும் அந்த பார்டர்ல உள்ள டெக்னாலஜிஸ், அதனுடைய செக்யூரிட்டி எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஃபண்ட் ஒதுக்க போறாங்க. மற்றும் அமெரிக்கால உள்ள ட்ரம்ப் ஜெயிச்ச ஸ்டேட்ஸ்ல உள்ள ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே அதிகமா ஃபண்ட் பண்ண போறாங்க. மற்றும் அவர் ஜெயிச்ச ஸ்டேட்ஸ்லயே உள்ள நிறைய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நிறைய டாக்ஸ் சலுகைகளும் கொடுக்க போறாங்க. இதுல பயங்கரமா ஈலான் மஸ்க் கடுப்பாக்குனது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாசாவுடைய இன்னோவேஷன் ப்ரோக்ராம் ஃபண்டிங் எல்லாத்தையும் கட் பண்றாரு. மற்றும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் உடைய சப்சிடிஸையும் கட் பண்றாரு. சோ இந்த பில்னால ஈலான் மஸ்க் உடைய டெஸ்லா, ஸ்பேஸ்எக்ஸ் ரெண்டுமே அடிவாங்க. இதனால பயங்கர கடுப்பான ஈலான் மஸ்க் பாத்தீங்கன்னா, அவருடைய எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல அமெரிக்கால ரெண்டே பார்ட்டி தான் இருக்கு. இந்த ரெண்டு பார்ட்டியுமே நாட்டுடைய காசு எல்லாத்தையும் சுரண்டிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது மூணாவது பார்ட்டி ஒன்னு ஃபார்ம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாரு ஒரு போல்ல. கிட்டத்தட்ட 1.2 மில்லியன் பேர் இதுல ஓட் பண்ணியிருந்தாங்க. அதுல 65% பேர் பாத்தீங்கன்னா ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கேத்தா போல உடனடியாக இவர் அமெரிக்கா பார்ட்டி அப்படின்னு ஒரு பார்ட்டியை லான்ச் பண்ணிட்டாரு. ஆனா இன்னும் அபிஷியலா இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணல. இருந்தாலுமே இப்போதைக்கு இதான்